ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி சண்டே மார்னிங் என்ன டிஃபன் பண்ணேன், ஆஃப்டர்நூன் என்ன லன்ச் ரெடி பண்ணேன் அப்படின்றத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெரிய லெவலில் ரொம்ப ஸ்பெஷலாலாம் பண்ணலைங்க. நாளைக்கு வருடப்பிறப்பு, ஸோ செலவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி செலவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம். என்னென்ன சமையல் பண்ணேன் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். சூப்பரான ஒரு தோசைங்க. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷே வேணாம். நான் சொல்கிற மாதிரி நீங்களும் செஞ்சிங்கன்னா அப்படியே சுட்டு அப்படியே சாப்பிடலாம். ஒன்றும் இல்லைங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிங்க, எண்ணெய் விட்டுக்குங்க, அதில் கடுகு பொரிய விட்டுக்குங்க, கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா சிவக்க விட்டுட்டு இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. ஓரளவு வதங்கின பிறகு எடுத்து வச்சிருக்கிற தோசை மாவில் நம்ம வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிங்க. நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருப்போம். இப்போ வெங்காயம் வதக்கிறப்பவும் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. மாவு புளிப்பாக இருந்தால் கூட இந்த மாதிரி தாளித்து கொட்டுறப்ப புளிப்பே தெரியாதுங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடான பிறகு முதல்ல எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்ட பிறகு இப்போ நம்ம தாளித்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தோசை மாவு ஊற்றிக்கிங்க. ரொம்ப மெல்லிஸாக ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக கொஞ்சம் மெதுன்னு ஊற்றிக்கிங்க. சூப்பராக இப்போ தோசை பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷே இல்லாத சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. நீங்கள் நெய் தேவைப்பட்டால் நெய் விட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இதில் மிளகாய் பொடி, நம்ம இட்லி மிளகாய் பொடி இருக்குது இல்லைங்களா, அந்த மிளகாய் பொடியை அப்படியே நல்லா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல முருகலாக வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக திருப்புறதுக்கு வருது பாருங்கள். திருப்பி போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா ஒரு புறம் நல்லா முறுமுறுணும், இன்னொரு புறம் பார்த்திங்கன்னா நல்லா காரம் சாரமாக பொடி போட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு தனியாக சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபனுக்கு தோசையை சுட்டு தொட்டுக்க இல்லாமல் சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சோறு, சூப்பரான வெயிலுக்கு ஏற்ற மாதிரியான வெந்தய குழம்பு, சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல். அதாவது கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி இந்த புடலங்காய் பொரியலில் போட்டு செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் புடலங்காய் பொரியல். இது கூடவே பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த காலிஃப்ளவர் பகோடா, இது கூட ஓமப்பொடி, இது இல்லாமல் குலோப் ஜாமுன், இதெல்லாம் தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தது ப்ளஸ் வீட்டில் செஞ்சது, இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒன்று மறந்துட்டேன். என்னடா இது எதையோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கூட இன்னும் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தார் எங்கள் வீட்டுக்காரு. அல்வாவும் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தார். சூப்பராக இருந்தது. கொஞ்சம் செலவை கம்மி பண்ணலான்னு பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்தா கடைக்கு போயிட்டு அல்வா, குலோப் ஜாமுன், அடுத்தது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டார். அவ்வளோதாங்க. இதுதான் நான் காலையில் மதியானம் செஞ்ச சமையல். இந்த வெந்தய குழம்பும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியலும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.